ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் 90 மதிப்பெண்ணுக்கு எழுதின மாணவருடைய விடைத்தாளை லைவாக திருத்தக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். மொத்தம் 14 வினாக்கள் இருக்கும். இந்த 14 வினாக்களையும் இதே மாதிரி ஒரே பக்கத்தில் ஆப்ஷன்ஸ்க்கும் ஆன்சருக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டு ஆப்ஷனோட சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒரு மதிப்பெண் வினாக்களுக்குமே சரியான விடையை எழுத பாருங்க. ஏன்னா முதல்ல நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் எழுத போகிறோம். அப்படின்றப்ப இதில் நீங்கள் முழு மதிப்பெண் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய விடைகளை திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய மாணவர் போல அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கொஞ்சம் அதிகமாக வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு மதிப்பெண் வினாக்களில் முடிஞ்ச அளவுக்கு 14க்கு 14 மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா மனப்பாட பாடல் எழுதும்போது முடிந்தவரை பாவகையை சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திருக்குறள் மனப்பாட பாடலில் அடி பிறலாமல் எந்த விதமான பிழையும் இல்லாமல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததாக 2 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் செய்யுள்லேருந்து 3 கேள்விகள், உரைநடையிலேருந்து 2 கேள்விகள், அப்புறம் இலக்கணத்தில் இருந்து 7 கேள்விகள், ஆக மொத்தம் 12 கேள்விகள் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 24 மதிப்பெண்கள் இதில் எடுத்துடலாம். அடுத்ததா இதில் நமக்கு இலக்கண பகுதியிலிருந்து குறுவினாக்கள் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 9 கேள்விகள் இருக்கும். அதில் நாம் 7 கேள்விகளை சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 7 கேள்விகள் எளிமையான கேள்விகளாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. எளிமையான கேள்விகள் தான் இருக்கும் மேக்ஸிமம் இலக்கண பகுதியிலிருந்து. ஸோ அந்த எளிமையான கேள்விகளை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு பதில் எழுதுனீங்க அப்படின்னா இந்த பகுதியில் 7x2 14 மார்க் நீங்கள் முழுமையாக பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கேள்விகளை தேர்வு செய்யும் போது சரியான கேள்விகளை பார்த்து தேர்வு செஞ்சுக்கோங்க. அடுத்ததா செய்யுளினுடைய சிறுவினா பகுதி. இந்த செய்யுள் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக பிரித்து எழுதணும் அப்படின்னா இந்த சிறுவினாவில் நாம் முழு மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக ஒரே பத்தியாக எழுதாமல் பாயிண்டாக பிரித்து எழுதிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு திருத்துறவங்களுக்கும் மிகவும் எளிமையாக இருக்கும். அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பிழை இல்லாமல் நம்ம இது மாதிரி எழுதணும்னா கண்டிப்பாக சிறுவினாக்களில் நம்ம முழு மதிப்பெண் பெறலாம். நாலு மதிப்பு வரணும்னா எவ்வளோ விசாரிப்பாங்க. அடுத்ததா மொழிபயிற்சியினுடைய சிறுவினா. மொத்தம் இதில் நாம் 3 சிறுவினாக்கள் அட்டன் பண்ணணும். முதல்ல அணி. இந்த அணி பற்றி இதே போல் நம்ம விளக்கம் கொடுத்து தெளிவாக நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம முழு மதிப்பெண் பெறலாம். 4 மதிப்பெண் அணி பொருத்தமெல்லாம் சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா. அதுக்கு அடுத்ததாக பழமொழி. பழமொழி நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 4 மதிப்பெண் கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா திணை. இதில் பாடான் திணை இதில் நமக்கு இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. பாடான் திணை தான் இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த பாடான் திணை நம்ம முழுசாக நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இந்த பாடல் பொருத்தம் இது எல்லாமே நம்ம அதுக்கான வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற அந்த ஒரு சில விஷயங்களை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா முழு மதிப்பெண் நம்ம இந்த திணையிலையும் பெற முடியும். அடுத்ததா நெடுவினா பகுதி. இந்த நெடுவினா பகுதியில் திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு நெடுவினா இருக்கும். ஏன்னா கோர்ட்டோடைய ஆர்டரே திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு நெடுவினா கேட்பாங்க.
ஸோ, அதனால திருக்குறள் நெடுவினாவ பொறுத்தவரை, நீங்க மனப்பாட பாடலுக்கு படிச்சிருப்பீங்க. அந்த திருக்குறளையும், அதுக்கான பொருளையும் நீங்க சரியான முறையில எழுதினாவே போதுமானது. திருக்குறள் நெடுவினால், ஒரு நெடுவினா நீங்க முழு மதிப்பெண் அப்படியே பெற முடியும். எழுத்துப்பிழை இல்லாம எழுத பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. நெடுவினாவுல நீங்க முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எழுத்துப்பிழை இல்லாம, ஒற்றுப்பிழை இல்லாம, தொடர்களை சரியான முறையில நீங்க வந்து வரிசைப்படுத்தி எழுதுனீங்க அப்படின்னா, 3 நெடுவினாவுலயுமே நீங்க வந்து முழு மதிப்பெண் பெறலாம். தமிழ பொறுத்தவரைக்கும் நீங்க முழு மதிப்பெண் நெடுவினாவுல பெறணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து எழுத்துப்பிழைய தவிர்க்கணும், ஒற்றுப்பிழைய தவிர்க்கணும். இத மட்டும் தவிர்த்துட்டு, நீங்க சொந்த நடையில எழுதுனா கூட போதுமானது தான். முழு மதிப்பெண் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், நெடுவினாக்கள்ல வந்து பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு இத வந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? உரைநடை நெடுவினாக்கள் பொறுத்தவரைக்கும், அதனுக்கு ரிலேட்டடான ஒரு பாடல் வரிகளை எழுதி இந்த மாரி ஒரு பாக்ஸ் போட்டுவிட்டோம் அப்படின்னா, முழு மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா, துணை பாடத்தினுடைய நெடுவினா. இதுல வந்து நம்ம முதல்ல தலைப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் குறிப்புச் சட்டகம் போட்டு, அப்புறம் ஒவ்வொரு தலைப்பா நாம வந்து விவரிச்சு எழுதுறது மாதிரி இருக்கும். இப்ப இதுல கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பொதுவான கருத்துக்கள் எழுதக்கூடிய ஒரு கட்டுரை வினா தான் கேட்டிருக்காங்க. அதனால இதுல நமக்கு கதை மாந்தர் அதெல்லாம் நம்ம வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தலைப்புகள வந்து நம்ம விவரிக்க ஆரம்பிச்சிரலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். ஸோ தமிழ்ல நீங்க 90 மதிப்பெண்ணுக்கு மேல பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நீட்டான பிரசன்டேஷன் குடுங்க. எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. எழுத்த வந்து தெளிவான எழுத்துக்களா எழுதுங்க. கண்டிப்பா நீங்க 90 மார்க்ஸ்க்கு மேல அவுட் ஆஃப் 100க்கு பெற முடியும். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.